ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாறுவதால் ஜோதிட கணிப்பின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அடிப்படையின்படி ஏதாவது முக்கியமான தகவல், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுதா அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசி அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு எப்படிப்பட்ட ராசி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம். குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வச்சுருப்பீங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் பேசிய பிறகு தான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியவே முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்ககிட்ட பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயரக்கூடும். 5வது இடத்திற்கு உரிய புதனே உங்களின் 8வது இடமான கன்னிக்கு அதிபதியாக வருவதால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவனஸ்தானமாகிய 10வது இடத்துக்கு விருச்சகம், அதன் அதிபதி செவ்வாய். மேலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் இதனால் கிடைக்கும். 11வது இடமான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோத்தாண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்துல அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தக்காரங்களாக தொழில் செய்வீங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு சென்று வரும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, நீங்கள் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாக இருக்கும். பணவரவு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். பெண்களால் நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய சகோதரர் வகையில் உதவியும் உண்டு, உபாத்திரமும் உண்டு. உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலுமே சாதகமாக முடியும். மேலும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு சொல்லப்படுது. இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படாகும். மேலும் குடும்பத்தோடு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அதே போல் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்யவோ கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது முக்கியமாக கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களில் நிறைய விதமான அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 22, 25, 28 மற்றும் 30. சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் 17 மாலை வரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், துர்க்கையம்மன். மேலும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வருவது நல்லது. வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகுகால வேளையில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த பதிவு கும்பராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அந்த முருகப்பெருமானும் துர்க்கையம்மனும் கலந்தே உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரக்கூடும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமைகளை ஏற்க வேண்டியதாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களால் சந்தோஷமான மனநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினர் வருகையால் மனம் மகிழ்ச்சி கொள்ளும். அவர்களோடு சினிமா போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபட செலவுகளும் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு காரிய தடைகள், காலதாமதங்கள் வரக்கூடும். உயர் அதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கப்பெற்று பதவி உயர்வின் மூலமாக பண பயனையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. வாகனங்களில் செல்லும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரத்தில் அயராத உழைப்பின் காரணமாக அதற்கேற்றாற் போல லாபமோ பலனோ கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சொன்ன தேதியில் நடக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சுகமான சுற்றுலா பயணங்களால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலமாக இருக்க போகுது. அதன் காரணமாக சேமிப்புகளில் இருந்து பணத்தை கை வைக்க வேண்டிய நிலைகள் வரப்போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். மேலும் பூரட்டாதி 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை வருங்க. பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. வீண் செலவுகளை குறைத்து சேமிப்புகள் வைப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலனை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.